வணக்கம். ஒருமுறை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்றிருந்தார் கவி காளமேகம். அங்கே இருந்த விநாயகப் பெருமானை வழிபட்ட போது அங்கிருந்த பக்தர் அவரிடம் பிள்ளையாரைப் பற்றி ஒரு பாடல் பாடுமாறு கேட்டார். உடனே விநாயகரை குதிரைக்காரன் மகன் என்று வேடிக்கையாக குறிப்பிட்டு காளமேகம் இப்படி பாடுகிறார். நல்லதொரு புதுமை நாட்டிற் கண்டேன், அதனை சொல்லவா சொல்லவா சொல்லவா, தொல்லை மதுரை விக்கினேச்சரனை மாதுமையாள் பெற்றால் குதிரை விற்க வந்தவனை கூடி. இறைவன் மீது கொண்ட அதீத அன்பினாலும் உரிமையினாலும் இவரை பற்றி எனக்கு தெரியாதா என்று கூறுவது போல அமைந்த நிந்தாஸ்துதி இது. இந்த தொன்மையான மதுரை வாழ் விக்னேஸ்வரனை அவரது தாயான மீனாட்சி அம்மை ஒரு குதிரை வியாபாரியை மணந்துதான் பெற்றால் தெரியுமா என்கிறார் காளமேகம். சிவபெருமானின் திருவிளையாடல்களில் ஒன்று நரிகளை பரியாக்கிய கதை. இதே மதுரையில் பாண்டிய மன்னனின் கோபத்திற்கு ஆளான மாணிக்கவாசகரை காக்க சிவபெருமான் குதிரை வியாபாரியாக வந்த திருவிளையாடல் ரெஃபரன்ஸை போகிற போக்கில் நிந்தாஸ்துதியாக பாடியிருக்கிறார் காளமேகம். நன்றி.